கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவிலே ஓஹையோ என்ற மாகாணத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடம் டேட்டன். அங்கே ஒரு பெரிய பல்கலைக்கழகம் இருக்கிறது, டேட்டன் யூனிவர்சிட்டி. அந்த டேட்டன் என்ற இடத்திலே வழக்கமாக ஒரு ரயில் நிலையம் உண்டு. அந்த ரயில் நிலையத்திலே அவ்வப்பொழுது தொடர்வண்டி நின்று போவது வழக்கமாக மற்ற இடங்களிலே ரயில் என்பது நின்று போகும். எனவே தான் அதற்கு ரயில் நிலையம் என்று பொருள். ஆனால் இந்த இடத்தில் மட்டும் யாராவது அங்கே இறங்க வேண்டி இருந்தால் மட்டுமே அந்த ரயில் வண்டி நிற்குமாம். அதற்கு காரணம் என்ன? காரணம், அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கல்லறை தோட்டம் இருக்கிறது. கல்லறை தோட்டம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, உண்மையாகவே அது ஐரோப்பிய நாடுகளை விட அமெரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த கல்லறைகளைத்தான் நாம் பார்த்து வியக்க வேண்டும். உண்மையாகவே அது மிகப்பெரிய தோட்டமாக இருக்கும். இன்னும் சிறப்பான விதத்திலே புருக்லின் என்ற ஒரு இடம் நியூயார்க் மாநிலத்தில் இருக்கிறது. அந்த புருக்லின் என்ற இடத்திலே நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பிலே கல்லறைகள் இருக்கிறது. ஒரு கல்லறைக்கும் இன்னொரு கல்லறைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று சொன்னால் நடந்து போகின்ற அளவுக்கு தூரம் இருக்கிறது. எனவே அதை வெவ்வேறு பிரிவுகளாக பிரித்து அந்த பிரிவுகளின் அடிப்படையில் உள்ளே நுழைகின்ற பொழுது எந்த பிரிவில் இவர்களுடைய கல்லறை இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு தான் செல்லுவார்கள். பிறகு அந்த கல்லறையை சுற்றி வருவதற்கு வாகனங்கள் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. என்ற வகையிலே குயின்ஸ் என்ற இடத்திலே தான் இந்த மிகப்பெரிய கல்லறை இருக்கின்றது. அதுபோன்று இந்த டேட்டன் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய கல்லறையும் பெரிய கல்லறை. இந்த கல்லறையினுடைய பெயர் கல்வாரி. எனவே இந்த கல்வாரி கல்லறையில் இருக்கக்கூடிய அந்த டேட்டன் என்ற ஊரிலே ஒரு காலத்திலே அங்கே இறந்தவர்களை காட்டிலும் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் மிக சொற்பமான பேர். எனவே அங்கே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்திலே அதற்கு முந்தைய ஒரு நிலையிலேயே அந்த தொடர்வண்டியிலே கேட்கின்றார், யாராவது இறங்க வேண்டியிருந்தால் அவர்கள் முன்பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு அவர்கள் முன்னரே அதை பதிவு செய்துவிட்டால் அந்த இடத்திலே வண்டி நிற்கும். இல்லாவிட்டால் அது தொடர்ந்து செல்லும், அந்த நிலையத்திலே நிற்காது. காரணம் அன்புக்குரியவர்களே, இங்கே இறங்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள், முடிவெடுத்தவர்கள், தேவை உள்ளவர்கள் மட்டும்தான் அங்கே இறங்குவார்கள். மற்றவர்கள் போய்விடுவார்கள். அன்புக்குரியவர்களே, இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், தெளிவான ஒரு முடிவு, தீர்க்கமான அந்த செயல்பாடு, இது இரண்டையும் இந்த தொடர்வண்டி இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கின்றோம். நான் அங்கே இறங்க வேண்டும், நான் முடிவெடுத்து விட்டேன், இறங்குவேன் என்று செயல்படுத்துவேன். இது இரண்டும் அவசியம். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு என்ன சொல்கிறார்? என்னை பின்பற்ற வருகின்றவர்கள் தொடர்ந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தின் போக்கிலே நீங்கள் சென்று கொண்டிருந்தாலும் என்னை பின்பற்ற நீங்கள் இறங்க வேண்டும், அந்த முடிவை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, என்னை பின்பற்ற வேண்டும். அதன் பிறகு நீங்கள் என்னை பின்பற்றி வாழ வேண்டும். எனவே தான் ஆண்டவர் இன்றைக்கு 3 கண்டிஷன்ஸ், 3 நிபந்தனைகளை போடுகின்றார். உண்மையாகவே எனக்கு சீடனாக இருக்க நீங்கள் விரும்பினால் முதலிலே உங்களை துறக்க வேண்டும், தன்னையே இழக்க வேண்டும் என்ற வகையிலே இந்த சுயநலம், நான், எனது என்பதையெல்லாம் இழந்தவர்கள்தான் என்னை பின்பற்ற முடியும். அடுத்தது, தங்கள் சிலுவைகளை சுமந்து கொண்டு, நாம் நினைக்கலாம் இந்த உலகத்திலே ஒரு தலைவனை பின்பற்றுவது என்பது அவர்கள் என்ன எதிர்பார்ப்போடு பின்பற்றுகிறார்கள் என்பதை நினைத்து பார்ப்பவன். இன்றைக்கு தலைவர்களாக இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒரு பெரிய தலைவர்களை அவர்கள் தொண்டராக அடிமட்ட அந்த வகையிலே அவர்களுக்கு பணி செய்தவராக இருந்தவர்கள். பிரதம மந்திரி தொடங்கி கடைசியில் இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர் வரைக்கும் இதுதான் உண்மை. எனவே
இவர்களெல்லாம் ஒரு காலகட்டத்திலே அவர்கள் சாதாரண ஒரு பணிபுரிகின்ற ஒரு ஆளாகத்தான் அந்த கட்சியிலே அந்த அமைப்பிலே சேர்ந்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் பெரிய தலைவர்களாகிவிட்டார்கள். அப்படி என்றால் அவர்கள் சேருகின்ற பொழுதே நான் பெரிய தலைவராகுவேன், நான் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி காட்டுவேன், நான் பெரிய ஒரு எம்எல்ஏ ஆகுவேன் என்றெல்லாம் தலைவன் என்று சொன்னாலே அவனை பின்பற்றுவது எதற்கு? ஆதாயத்திற்காகத்தானே ஒழிய வேறு எதற்கும் இல்லை. பணம், புகழ், பதவி, பலவிதமான அராஜகம். சமீபத்திலே பெங்களூரிலே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். எத்தனை கொடுமைகளை செய்தவர்கள். காரணம் அரசியல் அந்த அட்டகாசம், அரசிய அந்த அராஜகம். இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடு சிறுவயதிலேயே அவன் வளர்க்கப்பட்டிருப்பான் என்று சொன்னால் அதைத்தான் அவன் செய்தான், அதைத்தான் அவன் கடைபிடித்தான், அதைத்தான் அவன் செய்தான், வாழ்ந்தான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், என்னை பின்பற்றி வருகின்றவர்களுக்கு பணம் கிடைக்காது, பதவி கிடைக்காது, புகழ் கிடைக்காது, ஒன்றே ஒன்று தான் கிடைக்கும், சிலுவை தான் கிடைக்கும். எனவே என்னை பின்பற்ற விரும்புகின்றவர்கள் தன்னை மறுத்தார்கள் என்று சொன்னால் அடுத்த கட்டம் சிலுவையை நீங்கள் சுமக்க வேண்டும். மூன்றாவது, எல்லாத்தையும் பின்பற்றுவது இல்லை, என்னை பின்பற்றி வர வேண்டும். சிலுவையை சுமந்து கொண்டு அங்கே நிற்பதோ, சிலுவையை சுமந்து கொண்டு அடுத்த திசைக்கு செல்வதோ இல்லை. என்னை பின்பற்ற வேண்டும், நான் எப்படி சொன்னேனோ அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று மிக தெளிவாக சீடத்துவ வாழ்வை அவர் கோடிட்டு காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்கின்றார், இந்த இடத்தில் டேட்டன் யாராவது இறங்க வேண்டுமா? இறங்க வேண்டும் என்று சொன்னால் அதை பதிவு செய்ய வேண்டும், இறங்கி அந்த ஊருக்கு நடக்க வேண்டும், வாழ வேண்டும். என்னை பின்பற்ற விரும்ப வேண்டுமா? விரும்புகிறீர்களா? நீங்கள் உங்களை துறக்க வேண்டும், சிலுவையை சுமந்து என்னை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் மிக தெளிவாக இன்றைக்கு நமக்கு அழைப்பை கொடுப்பதை பார்க்கின்றோம். ஒருவேளை நாம் சிலுவையை சுமக்கலாம், நம்முடைய துன்பங்களை முனையை கொண்டே ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் யாரை பின்பற்றுகிறோம்? இயேசுவை பின்பற்றுகிறோமா என்பதுதான் மிகுந்த ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், நமக்கு சிறந்த முன் உதாரணம் அவர்தான். அவர் எப்படி தந்தை கடவுளுக்கு ஏற்ற சீடராக, மகனாக வாழ்ந்தார் என்பதைத்தான் நாம் கண்முன் வைக்க வேண்டும். அவர் கடவுள், கடவுளுக்கு நிகரானவர். இருப்பினும் தந்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னையே அவர் துறக்கின்றார், இழக்கின்றார். மனித உடல் எடுத்து இந்த உலகத்திலே பிறக்கின்றார், அடிமை போன்று சிலுவையிலே மரிக்கின்றார், தனது இன்னுயிரை அவர் இழக்கின்றார். எனவே அவருடைய மனித பிறப்பு, மனித இறப்பு, இதைத்தான் அவருடைய தன் நிலை துறப்பு என்பதிலே பார்க்கின்றோம். இரண்டாவது, ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமந்தார். அவர் ஏதோ கடைசி நேரத்திலே கல்வாரிக்கு மட்டும் சிலுவையை சுமந்தார் என்று நினைக்க வேண்டாம். அந்த மாடடை குடிலிலே பிறக்கின்ற அந்த நேரத்திலேயே அன்புக்குரியவர்களே அவருடைய சிலுவை அங்கே தெரிகிறது. இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த குழந்தையை எங்கே கிடத்தினார்கள் பாருங்கள், தீவன தொட்டியிலே கிடத்தினார்கள். தீவன தொட்டி என்பது என்ன? ஆடு மாடுகள் அவர்களுடைய உணவை உண்பதற்காக அந்த இடத்திலே போடுகின்ற அந்த ஒரு தொட்டி, அது ஒரு இடம். அந்த இடத்திலே ஆண்டவர் கிடத்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் சிலுவை. அவர் ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் அங்கே கொடுக்க இருக்கின்றார். அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் தான் நாம் பலியாக ஒப்பு கொடுத்து இன்றைக்கும் நாம் உயிர் வாழ்கின்றோம், இன்றைக்கும் அதை பலியாக கொண்டாடுகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த சிலுவை எங்கே தெரிகிறது பாருங்கள். அது அந்த பெத்லகேமிலே ஆண்டவர் இயேசு பிறந்த அந்த குடிலேயே சிலுவை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே தான் சிலுவையை ஆண்டவர் ஏற்றார். எப்பொழுது ஏற்றார்? கல்வாரி மலைக்கு சென்ற அந்த நிகழ்வில் அல்ல, மாறாக அந்த மாடடை குடிலேயே அந்த சிலுவையை ஆண்டவர் ஏற்றார் என்பதை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு தந்தை கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்பபடி பணிந்து நடந்தார், வாழ்ந்தார், சென்றார், கடைசி வரைக்கும் சென்றார். எனவே தான் அவருடைய கடைசி வார்த்தைகள் என்ன? தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன், எல்லாம் நிறைவேறிற்று என்று தந்தை கடவுளை பார்த்து அந்த வார்த்தையை சொன்னார். எனவே தான்
ஒரு சீடனுக்குரிய நல்ல ஒரு முன்மாதிரிகையை நம் ஆண்டவர் இயேசு நமக்கு காட்டியிருக்கின்றார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அதே ஆண்டவர் இயேசு நம்மையும் சீடர்களாக அழைக்கின்றார். எனவே நம்மையே நாம் துறப்போம், இழப்போம், இந்த ஒரு நான் என்ற வலையிலிருந்து நம்மை விடுவிப்போம். ஆண்டவர் இயேசு தருகின்ற வாழ்வை ஏற்போம். அந்த சிலுவையை தோளிலே சுமந்து கொண்டு இயேசுவை பின்தொடர்ந்து நாம் செல்வோம் என்று சொன்னால் அவர்கள்தான் ஆண்டவர் இயேசு சொன்ன சீடர்களாக இருக்க முடியுமே தவிர வேறு எவரும் இல்லை. அத்தகைய ஒரு அருள் இறைவன் நமக்கு தந்தால் ஒழிய நாம பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து இந்த திருப்பலியிலே இயேசுவின் சீடர்களாக வாழ அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.